Hi friends, குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமில் டிப்ளமோ மெக்கானிக்கல் கொஷனில் கேட்கப்பட்டுள்ள ப்ராப்ளமேட்டிக் டைப் கொஷின் சரிங்களா. அந்த கொஷனில் ஆறாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது கொஷின் பாருங்கள், ஒரு உற்பத்தி வரியின் நிலையான செலவு 80,000, அதாவது ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு அர்த்தம் சரிங்களா. உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு யூனிட்டின் மாறும் விலை, அதாவது வேரியபிள் காஸ்ட் சரிங்களா, 10 ரூபீஸ் 10 ரூபாய். விற்கும் விலை சோல்டு சரிங்களா 30 ரூபாய். சமநிலை அடைய எத்தனை யூனிட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி யூனிட்ஸ் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு டு பிரேக் ஈவன், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து பிஇபி, அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் சரிங்களா. இதுதான் வந்து அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சரிங்களா. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கொஷனுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படி இது ஃபார்முலா என்னன்னா சரிங்களா, என்ன ஃபார்முலானா பிரேக் ஈவன் பாயிண்ட் பிஇபி ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு சரிங்களா. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு அதாவது எஃப்சின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸு ஷார்ட்டாக எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதுதான் வந்து ஃபார்முலா. ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அதாவது தமிழில் உங்களுக்கு சொல்ல போனால் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது நிலையான செலவு. நிலையான செலவு வந்து இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், மேலே வந்து இப்படி போட்டுக்கணும் நியூமரேட்டரில். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸு, அதாவது விற்கும் விலை இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே போடணும் செல்லிங் ப்ரைஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டின் மாறும் விலை வேரியபிள் காஸ்ட், மாறும் விலை வந்து இங்கே போடணும் சரிங்களா. மாறும் விலை இதான் வேரியபிள் காஸ்ட். இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அப்போ பிஇபி ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ 80,000 சரிங்களா, பெரிய அமௌண்ட்டு 80,000 டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ், அதாவது விற்கும் விலை எவ்வளோ 30 ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் விலை கேட்டிருக்காங்க, அதாவது வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 10 ரூபாய் சரிங்களா, 10 ரூபீஸ். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணணும். அப்போது இந்த 80,000 அப்படியே வந்துடுங்களா, 80,000 அப்படியே வந்துடும் 4 சைபரு டிவைடட் பை, அதுக்கப்புறம் 30ல் 20 போச்சுன்னா சாரி 30ல் 10 போச்சுன்னா 20 ஓகேங்களா. இப்போ ரெண்டு நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் ஆகிடும். அப்புறம் 8,000 இருக்குது, 8,000 நம்ம என்ன பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து 4,000 ஓகேங்களா. 4,000 தான் கிடைக்கும். ஸோ அந்த 4,000 வந்து எங்கே இருக்குது பாருங்கள், ஏ வந்து 2,000 கொடுத்துருக்காங்க, பி வந்து 1,500 கொடுத்துருக்காங்க, சி வந்து 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ சி தான் வந்து இது கரெக்டான ஆன்சர் 4,000 ஓகேங்களா. அப்போ பிரேக் ஈவன் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 கிடைக்குது சரிங்களா. அப்போ எத்தனை ப்ராடக்ட் வந்து உற்பத்தி செய்ய வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஹவு மெனி யூனிட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 4,000 யூனிட்ஸ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும். இப்படி புரிஞ்சுக்குங்க. இப்படி படித்து புரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. 4,000 யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வந்து நீங்கள் அடைய முடியும் சரிங்களா. நீங்கள் போட்ட முதலீடுக்கு கரெக்டான லாபத்தையும் நீங்கள் எடுக்க முடியும். இப்படி படிங்க. அப்போ 4,000 யூனிட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் 4,000 யூனிட்ஸ் சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிளான ஃபார்முலா தான், இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா நிலையான செலவு, செல்லிங் ப்ரைஸ்னா விற்கும் விலை, வேரியபிள் காஸ்ட்னா மாறும் விலை சரிங்களா. கரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4,000 யூனிட்ஸ் சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ.